ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து மத்தி மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னோடய அன்பான ரிக்வெஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம். இது நல்லா பொரியட்டும் எண்ணெயிலேயே. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா கலந்து விட்டுறலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ஸோ அது வரைக்கும் மட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, பார்க்கும்போது தெரியும். இப்போ 2 தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தண்ணி மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா திக்காக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு ஃபிஷ் கறி மசாலா, மீன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா குழம்பு மிளகாய்த்தூளை வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க. இது கூடயே இப்போ ஒரு சின்ன மூடி தேங்காயிலேருந்து பாதி அளவுக்கு ஒரு தேங்காய் திருவி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு நல்லா வதக்கி விட்டுறலாம். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம மசாலா தேங்காயெலாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து இப்போ ஒரு சின்னதாக லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து 2 தக்காளி எடுத்துருக்கிறதுனால ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த மசாலா அரைக்கும்போது நம்ம அதை சூடு ஆறுனதையும் அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அரைச்சி விட்டுறலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறோமோ அதில் வந்து அந்த புளிக்கரைசலை சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 நல்லா கொதிக்க வச்சிடலாம். புளிக்கரைசல் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச மசாலாவை அரைச்சிட்டு அந்த விழுதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு குறைவாக இருந்தால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து திக்காவோ அல்லது தண்ணியாவோ வேணுமோ அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிடும். நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் செஞ்சுருக்கோம், அதனால் எந்த பச்சை வாசனை இருக்காது. அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா குழம்பு நல்லா திக்காகிடும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாவே மீன் வந்து நல்லா வெந்துடும். நான் வந்து மத்தி மீன் 1 கிலோ எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் அதை வந்து சேர்த்துக்கிறேன். என்றைக்குமே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது சுவை வந்து ரொம்ப கூடுதலாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு இன்னும் சாப்பிடணும்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ மீன் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு 2 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனாக வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிச்சு. நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிதம் மீன் குழம்போடு சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான மத்தி மீன் குழம்பு வந்து ரெடி. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Okay friends, thank you.